எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் பொந்தியும் கருணை உள்ள சொரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்யமன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள் 8/3/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்ட மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, மேற்கு திசை சூலம். புதிய செயலுக்காண்டி நீங்க மேற்கு திசை நோக்கி போறதா இருந்தா கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போகலாம். இப்ப இன்னைக்கு சுபமுகூர்த்தம். இப்ப கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள மேற்கு திசையை போற மாதிரி இருந்தா கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி பஞ்சமி திதி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மதியம் 2:19 வரை, பின்பு விசாக நட்சத்திரம், யோகம் வியாக்காதம் நாம யோகம், கரணம் தைத்துளை கரணம், சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:19, பின்பு ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான். இப்ப சனி பயிற்சி ஆயிருக்கு. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:26க்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க சனி பகவான். இங்க 2028 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி விடியற்காலை 2:40 வரை மீன ராசியில தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதோட பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு துலா ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது, வாக்கியப்படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். திருக்கணிதப்படி கடந்த ஆண்டே ஆயிடுச்சு மார்ச் 29. ஓகேங்களா? இப்ப இந்த துலா ராசிக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். அமர்ந்த இடம்ங்கிறது 6ஆம் இடம். அப்ப சனி பகவான் உட்கார்ந்த இடம்ங்கிறது வலு பெறும். 6ங்கிறது பாத்தீங்கன்னா நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு, அதே மாதிரி வேலையை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த இடம் வலு பெறும் அப்படின்னா ஒண்ணு நோய் வரலாம், அல்லது கடன் அதிகமாகலாம், எதிரிகள் புதுசா உருவாகலாம், அல்லது பாத்தீங்கன்னா புதுசா வம்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல புதுசா போய் நீங்க மாட்டிக்க கூடாது. அதுல கவனமாக இருக்க வேண்டும். வேலை பலு கூடும். ஓகேங்களா? வேலையிலையும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நோய், கடன், புதுசா எதுலையும் போய் லோன்ல போய் மாட்டிக்க கூடாது. இந்த துளாராசி நண்பர்கள் இந்த 2.5 வருஷத்துக்கு வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், லோன்ல போயிட்டீங்கன்னா லோன் அடைக்கவே முடியாது. வட்டி மேல வட்டி தான் கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி புதுசா நீங்க பயணம் செய்யும் போது 8ஆம் இடம் 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா பயணங்களை குறிக்கக்கூடியது. அப்ப அதுல போகும்போது எச்சரிக்கையா வேணும். ஏதாவது சின்ன வாகன விபத்து மாதிரி உங்க மூலம் ஏற்பட்டா, இல்ல நீங்க நேரா போனாலும் ஆப்போசிட்ல இடிச்சுக்கிட்டாலும் உங்க மேலதான் வம்பு வழக்குகள் சேரும். அதனால நீங்க இந்த 2.5 ஆண்டுக்கு பொறுமையா இருக்கக்கூடிய ராசியில நம்பர் 1 துலா ராசியா நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதிக நேரம் வேலையில உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் பாக்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட இளைய சகோதர சகோதரி குறிக்கும். அப்ப அவங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும். அல்ல அவங்க முடிவு எடுக்கிற தப்பான முடிவு எடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க தாய்க்கு அது 12ஆம் இடமா வரனால உங்களோட தாய்க்கு பாதம், கால் வலி இந்த மாதிரி அமைப்புகள் வரும். செப்பல் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் வரும். 12ஆம்
12ஆம் இடம்ங்கிறது தூக்கம் சார்ந்த பிரச்சனை வரும். அவங்க வெளியூர் நீண்ட தூரம் பயணம் போறாங்க 12ஆம் இடம்னாலும் அதுல வந்து பிரச்சனை சந்திப்பாங்க. ஒரு காசி ராமேஸ்வரம் போனா அந்த பயணம் வந்து சிறப்பாக அமையாது. இப்ப இந்த 3ஆம் இடம்ங்கிறது வந்து எல்லை பிரச்சனை சொல்லுவோம். 4க்கு 3 ஓகேங்களா. அப்ப நீங்க புதுசா இடம் வாங்குறீங்க துளாராசிக்காரங்கலாம் பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனை வரும். அல்லது வீட்டுக்கு பக்கத்துல வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுல பிரச்சனை வரும். இது வரைக்கும் காம்பவுண்ட் சுவர் கட்டாம இருந்திருப்பீங்க. இப்ப காம்பவுண்ட் சுவர் கட்டும் போது ஒரு அடி முன்ன பின்ன வந்துருச்சுன்னு பிரச்சனைகள் வரும். எல்லை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா வம்பு வழக்குங்கிறது எந்த ரூபத்துல வேணாலும் வரும். ஓகேங்களா. அதே மாதிரிங்கிறது உங்க 3ஆம் இடம்ங்கிறது உங்க குழந்தைக்கு 11ஆம் இடமா குறிக்கக்கூடியது. அப்ப துளாராசிக்காரங்களோட குழந்தைங்களோட ஆசை நிறைவேறல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வந்து ஏற்படும். உங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பயணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும். ஓகேங்களா. அதே மாதிரி பயணத்துல வந்து கொஞ்சம் உங்களோட குழந்தைங்கலாம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ங்கும் போது உங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது 8ஆம் இடம். அப்ப துளாராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கண்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது வந்து அவங்களுக்கு வந்து மூலம் பௌத்திரம் வரதுக்கான வாய்ப்புகள், கான்ஸ்டிபியூஷன் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களோட தாய்மாமனோட தொழிலே வந்து சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. துளாராசிக்கு 8ஆம் இடத்தையே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்குறதுனால உங்க குழந்தைகள் எப்படி கான்ஸ்டிபியூஷன் வருதோ அதே மாதிரி உங்களுக்கும் அது வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்களோட வாழ்க்கை துணை, அதாவது வந்து துளாராசியில பிறந்தவங்களோட வாழ்க்கை துணை ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து பல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் 2ஆம் இடத்தை வர பாக்குறதுனால. அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துல தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி துளாராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து வீடு வாகனம் அமையறது வந்து தாமதம் ஏற்படும். பழசா இருந்தா செகண்ட்ஸ்ல வாங்கினா அது அமையும். புதிய சொத்தா இருந்தா அதுல வந்து பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து 8ஆம் இடம்ங்கிறது உங்க தந்தைக்கு 12ஆம் இடம் வரனால உங்க தந்தைக்கு வந்து நீண்ட தூரம் பயணம் போறது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போகும்போது காலில் அடிப்படும், வண்டி திரும்பும் போது வந்து பாத்தீங்கன்னா காலில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த 8ஆம் இடம்ங்கிறது உங்க மாமியாருக்கு வந்து 11ஆம் இடம். அதனால உங்க மாமியாரோட ஆசைகள் நிறைவேறல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் வந்து ஏற்படும். அதே மாதிரி மாமியாரோட வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னா வேலையில வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல வேலைக்கு போகலன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. 12ஆம் இடம்ங்கிறது உங்க சின்ன மாமியார், அவங்களுக்கு வந்து ட்ரபிள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு தூக்கம், அயன சயன போகம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அல்லது வெளிநாட்டுக்கு போறதா இருந்தா அது சம்பந்தப்பட்ட இடையூறுகள் வந்து வரும். சரியாக தூக்கமோ பாதை எரிச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. 12ஆம் இடம்ங்கிறது உங்களோட தம்பி தங்கச்சிக்கு வந்து 10ஆம் இடமாக வரும். அவங்களுக்கு வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட தம்பி தங்கச்சி மாமனார் அப்படின்னு எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்து தொழில வந்து இடையூறுகள் வந்து ஏற்படும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தந்தைக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் வந்து சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்து சனி பகவான் உட்கார்ந்த இடம் சிறப்புன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்க ராசிக்கு 6ங்கிறது உங்க தந்தைக்கு வந்து 10ஆம் இடமா வரும். உங்களோட தந்தையோட தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. அவங்க வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறாங்க உங்க தந்தைனா அதுல தாமதம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்களோட வாழ்க்கை துணையோட வேலையிலையும் பிரச்சனை வரும். ஆனா உங்களுக்கு 12ஆம் இடம்ங்கிறது உங்களோட வாழ்க்கை துணை, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர், அவங்களோட வேலையிலையும் வந்து இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்ப சனி பகவான் ஐஸ்கிரீம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிக்கல்ல தான் வரும். ஓகேங்களா. கட்டி தயிர் இதெல்லாம் நீங்க வந்து குழந்தைக்கு வந்து தானமா வாங்கி கொடுக்கலாம். நீங்க தானமா வாங்கி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட வேண்டாம். ஓகேங்களா. ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் பாதிக்குது. துளாராசிக்காரர்கள் வந்து சாப்பிடக்கூடாது. அவங்க மற்றவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா. துளாராசி நபர்கள் வந்து கடன் வாங்கிடவே கூடாது. ஏன்னா 6ஆம் இடம் தான் நோய் கடன் எதிர்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கா ஆகுது. அப்ப நீங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். துலாம் நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு காருக்குங்கிறது லோன் பக்கமே பேரக்கூடாது 2.5 வருஷத்துக்கு. அதே மாதிரி வந்து 12ஆம் இடங்கிறது பாத யாத்திரை செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா அதே வந்து பாருங்க காவடி 3ஆம் இடம் தான் தோள்பட்டைன்னு சொல்றது. அங்க தோல்ல வந்து காவடி வச்சு ஆடக்கூடிய இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வந்து போவாங்க. அப்ப அந்த காவடி செஞ்சுட்டு போறவங்களுக்கு வந்து நீர்மோர் கொடுக்கலாம். நீங்களே அதை செய்யலாம். எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை சார்னா இந்த முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கு வந்து நிறைய பேர் காவடி எடுத்துட்டு போவாங்க பங்குனி மாசத்துல. அப்ப கரெக்டா அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து நீர்மோர் தண்ணீர் எல்லாம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா மலை மேல படிக்கட்டு உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சிறப்பு. நடை பயணம்ங்கிறது வந்து சிறப்பு. கோயிலுக்கு போகணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு வாங்க, அல்லது மலை மேல உள்ள கோயிலுக்கு ஏறிட்டு வாங்கினா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது தூக்கத்தை குறிக்கக்கூடியது.
அப்ப அந்த தூக்கம்ங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு போர்வை தானமா வாங்கி கொடுக்கலாம். வெளியில வந்து ரோட்டோரத்துல படுத்திருக்கவங்களுக்கு வந்து போர்வை வாங்கி வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்ப வெயில் காலத்துல ரொம்ப சூடா இருக்கும். அது போர்வை மேல படுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் உள்ள கழிவு வந்து ஆறு போகுது பாத்தீங்கன்னா, அந்த ஆத்துல வந்து கழிவு இருந்துச்சுன்னா அதை நீங்க சுத்தம் பண்றது ரொம்ப நல்லது. அந்த ஆற்றுக்கு படிக்கட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். மேலும் சில பரிகாரங்கள் வந்து நம்ம 1, 3 அன்னைக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாவே அன்னைக்கு வந்து பரிகாரம் தான் சொல்லியிருக்கிறோம். அது எல்லா ராசிக்குமே பொருந்தும். உங்களால அதுல எது எது பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பரிகாரங்களை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எழுதணும். திருமணம் நடக்கணுமா, கொடுத்த பணம் மீண்டும் வரணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, வருமானம் நல்லா பெருகணுமா, உடல் ஆரோக்கியம் வேணுமா, குடும்பத்துல ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இது மாதிரி A to Z எல்லாம் நீங்க பாசிட்டிவா தான் நினைச்சுக்கணும். நெகட்டிவாவே நினைச்சுக்க கூடாது. நெகட்டிவ்னா கடன் அடையணும் சொல்லக்கூடாது, நோய் குணமாகணும் சொல்லக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை சரியாகணும் சொல்லக்கூடாது, கணவர் குடிக்கிறாரு திருந்துறாருன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நெகட்டிவ் வார்த்தை. இதுக்கு வந்து பாசிட்டிவ் சொல்லணும். என் கணவர் அன்பா இருக்கிறாரு, என் கணவர் வேலைக்கு சரியா போறாரு, என் கணவர் நல்ல வருமானம் சம்பாதிச்சு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவா சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 51. ரிஷப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 54. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. கன்னி ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. இது அனைத்தும் வந்து காமனான பலன் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.